பிளஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ, அ செ இது வந்து ஆர்ஐ ரிசர்ச் அனாலிசிஸ்ட்டோ நம்ம கிடையாது. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்றது கொஞ்சம் ஹார்ட் கோரா தான் இருக்கும். இத வந்து கொஞ்சம் டஃப்பான இதில தான் இருக்கும். நம்ம ஆல்ஃபா ஷேர வந்து எப்போதும் பெரும்பாலும் தவிர்த்துறது. சில நேரங்கள்ல மாத்திரம் தான் அத எடுத்துக்கிறது. பெரும்பகுதி நம்ம பீட்டா ஷேர் மாத்திரம் தான் அனலைஸ் பண்றோம். அப்படி நம்ம பீட்டா குடுக்கணும் 0 டூ 1 தான் குடுக்குறோம். லெஸ் தென் 1 தான் குடுக்கணும். அப்படி இருந்தாலும் 0 டூ 1 குடுத்தாலும், நமக்கு வந்து இந்த மாசத்துக்கு இப்ப வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த வார குளோசிங்கோட எது தலைய தூக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்ததுனாக்கா, ஒரே ஒரு ஷேர் தான் தலைய தூக்கிட்டு இருக்கு. அது வந்து சிக்னிட்டி டெக்னாலஜி. இந்த சிக்னிட்டி டெக்னாலஜி என்ன செய்றாங்க, அவங்களுடைய பிசினஸ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இவங்க டிஜிட்டல் அஷ்யூரன்ஸ் சர்விசஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியரிங் சர்விசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ குடுக்குறாங்க. இந்த இந்த 2துலயும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்க தனித்தனியா பிராண்ட் போட்டு இப்படி வச்சிருக்கிறாங்க. டிஜிட்டல் அஷ்யூரன்ஸ் அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் அஷ்யூரன்ஸ். அப்புறம் குவாலிட்டி இன்ஜினியரிங், இஆர்பி குடுக்குறாங்க. டெஸ்ட் மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஜினியரிங்ல வரும்போது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங், டேட்டா இன்ஜினியரிங், இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் குடுக்குறாங்க. கிளவுட் இன்ஜினியரிங் கூட குடுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா ப்ராடக்ட் வந்து பிராண்ட் நேம்ல தனித்தனியா அவங்க ப்ராடக்ட் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ, அப்ப இவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி. ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா போய்க்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஓரியன்டடா போய்க்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவங்களுடைய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இவங்க சர்வீஸ அக்வயர் பண்றாங்கன்னு பாருங்களேன். அ அசன் கேர் தெரிஞ்சது. அப்புறம் ஏர் ஏஷியா வராய்ங்க. ஆல்ஃபா இன்ஜினியரிங்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், சிப்லா, அ அவைவா, ஆட்டம் பேங்க் அவங்க குடுக்குறாங்க. ஆ க்ரவுன் கேசில் வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேர மாத்திரம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஒரு செலக்டிவ் அம்னீசியான்னே வச்சுக்கலாமே. ஜிஎஸ்கே இருக்கிறாய்ங்க. கல்ஃப் ஸ்ட்ரீம் இருக்கு. அப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்கு பாருங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸு. ஆ வேறு தெரியாததெல்லாம் நெறைய இருக்கு. இருந்தாலும் தெரிஞ்சத மாத்திரம் நம்ம பார்ப்போம். நியூயார்க் லைஃப் நியூயார்க் லைஃப் இது இருக்கு. ஸ்னாப்டீல் இருக்கு. சவுத் வெஸ்ட் எனக்கு தெரியாது. இருந்தாலும் படிச்சுட்டேன். அம் அவ் இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து மிச்சதெல்லாம் நமக்கு தெரியாதது. மிச்சதெல்லாம் நெறைய தெரியாதது இருக்கு. இதில உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சதோ அத பார்த்துக்கங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்கு உண்டான இந்த அஷ்யூரன்ஸோ, டிஜிட்டல் இன்ஜினியரிங் சர்வீசஸோ ஏதோ ஒண்ணு இவங்க குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. கஸ்டமரோட ரிவ்யூவும் படிச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருக்கிறாங்க. சைட்ல இருக்கிறது எப்போதும் நல்லா தான் இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னானாக்க, இது வந்து இன்னும் வந்து அந்த பை ட்ரெண்ட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பை ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, இவனோட ஆனுவல் ரிசல்ட்ட நம்ம பார்ப்போமே. ஆனுவல் ரிசல்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவர்வியூ பார்த்துருவோம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 75 அப்படின்னா ஃபினான்ஷியலா நல்லா இருக்கிறாங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 52 இப்போ குரோத் ஆயிட்டு இருக்கிறாங்க. கிரீனுக்கு வந்துருச்சு. மொமெண்டம் வந்து பிக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால தான் அது மாரி வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவைங்க லோல இருந்து கொஞ்சம் மேல எந்திரிச்சுட்டாங்கன்னே வச்சுக்குவோமே. அதனால தான் அது மாரி இருக்கு. அது சார்ட்ல வரும்போது எங்கேருந்து எங்க எந்திரிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நியூட்ரல் ஜோன்ல இருக்கு. ப்ளஸ்ஸோ, மைனஸோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாத சூழல்ல இருக்கு. அதையும் நம்ம சார்ட்ல பார்ப்போம். இவைங்க கடைசியா எப்ப ஹை வச்சிருக்கிறாங்கன்னா, நவம்பர் மாசம் 23 தான் ஹை வச்சிருக்கிறாங்க. கிரகம் நம்பர் வந்து 571 இருக்கு. 571க்கு பார்த்தீங்கன்னா, 1099 1100ன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகம் ரேஷியோ வந்து 0.5 வந்துருச்சு. பிரைஸுக்கும் கிரகம் நம்பருக்கும். டிடிஎம் பிஇ ரேஷியோ 16 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ காட்டிலும் இது கூட தான் இருக்கு. பிரைஸ் டூ புக் வந்து 5.1 இருக்கு. இது கொஞ்சம் கூடன்னு வச்சாலும், இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு மேல போய்க்கிட்டு இருக்கும்போது, இத நம்ம வந்து கூடன்னு கருதி நம்ம இத விளக்கக்கூடிய நிலையில இல்ல. ஏன்னா டிடிஎம் பிஇ வந்து இப்படி போய்க்கிட்டு இருக்கு. பிஇயோட குரோத் ரேஷியோ பார்த்தோம்னா 0.5 கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டு இருக்கு. 0.5ல ப்ளஸ்ல இருக்கு. இதெல்லாம் சில ஸ்டாக்லாம் நம்ம பார்த்தோம். மைனஸ்ல இருந்ததா, அந்த மாரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது கீழ நெகட்டிவ் குரோத்ல போய்க்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது பாசிட்டிவா இருக்கிறதுனால +5 0.5 இருக்கு. அதனால பாசிட்டிவ் குரோத்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவன் நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டர்ல ரீசென்ட் குவார்ட்டர்ல அவன் வந்து 48 தான் எடுத்திருக்கிறான்.
இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபினான்ஷியல்ஸ பார்த்துருவோம். இப்படி ஃபினான்ஷியல்ஸ பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, இவன் வந்து ரூ. 1600,00,00,000 இந்த மார்ச் மாசம் டோட்டல் ரெவென்யூ எடுத்திருக்கிறான். இவன் 2013 மார்ச்ல வந்து ரூ. 150,00,00,000 இருந்தது வந்து இன்னைக்கு 10 மடங்கா வளர்ந்திருக்கு. 10 வருஷத்துல 10 மடங்கு. அப்போ 1 வருஷத்துக்கு 1 மடங்கு அப்படின்னு ஒரு ஆவரேஜ் நம்ம பண்ணிக்கலாம். அ கிட்டத்தட்ட அது மாரி தான் வருது. 10 மடங்கு வளர்ந்திருக்கு. ரூ. 1600,00,00,000 வளர்ந்திருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து ரூ. 247,00,00,000 எடுத்திருக்கிறாய்ங்க. கிட்டத்தட்ட ரூ. 1600,00,00,000 ரூ. 1400,00,00,000 செலவு. ஏன்னா, இவைங்க சர்வீஸ் தான் குடுக்குறாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது. மேனுஃபேக்சரர்ஸ்ங்கும்போது விலை வேற மாரி இருக்கும். சர்வீஸுங்கும்போது சர்வீஸ்க்கு உண்டான காஸ்ட் மாத்திரம் தான் எடுத்துக்குவாங்க. அவுட் சோர்ஸ் சர்வீஸ் தான் பெரும்பகுதியா இருக்குமா பிசினஸ்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நெட் ப்ராஃபிட் ஆனுவல் பார்த்தோம்னா, கடைசில அதுல பாதியாக்கி 168 நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10% வந்துட்டுருக்கு. போன வருஷம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு 7%. இந்த வருஷம் 10%. இவங்க நார்மலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த 10லேருந்து 15, 16% வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் லாஸ்ல போகும். சர்வீஸ் அக்வயர் பண்ண முடியலன்னா, மைனஸ்ல கூட போகும். ஸோ, இப்ப இது வந்து மேனுஃபேக்சரிங் இல்ல, சர்வீஸ் அவுட் சோர்ஸுங்கும்போது நம்ம கம்பெனிய வந்து நம்ம சஸ்பெக்ட்ல தான் வைக்கணும். அத வந்து நம்மளால புரிஞ்சுக்கணும். இப்ப இவனோட ரிப்போர்ட் வந்து நம்ம குவார்ட்டர்லியில வந்து இத வந்து எந்த அளவுக்கு அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்ப இவனோட ஏன்னா டிடிஎம் வந்து எவ்வளோ குடுத்துருக்கிறான்? ரூ. 1,800,00,00,000 டிடிஎம் குடுத்துருக்கிறான். நெட் ப்ராஃபிட் டிடிஎம் வந்து ரூ. 187,00,00,000 குடுத்துருக்கிறான். போன தடவை காட்டிலும் ரூ. 20,00,00,000 கூட குடுத்துருக்கிறான். அதே மாரி இவன் வந்து டிடிஎம் வந்து பார்த்தோம்னா, ஒரு ரூ. 200,00,00,000 போன தடவை காட்டிலும் கூட டிடிஎம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இத அடைஞ்சுருவானா அப்படின்னு சொன்னோம்னாக்க, 444, 400 இத 450ன்னு வச்சுக்குவோம். இதையும் 450ன்னு வச்சுக்குவோம். 900 ஆயிருச்சா? இதையும் 450ன்னு வச்சுக்குவோம். 3 450 நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க எவ்வளவு ஆச்சு? 1200 பிளஸ் ஒரு 150 1350 கிட்டக்க வந்துருச்சு. எல்லாமே நம்ம வந்து இன்னும் சில்லறையெல்லாம் நம்ம போடாம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 1350 கிட்டக்க வந்திருக்கு. இன்னும் ஒரு 400 450,00,00,000 ஆவரேஜ் ஃபிகர் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டிடிஎம் ஆனா ரூ. 1,800,00,00,000 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு வந்து எவ்வளவு ரூ. 180,00,00,000 நெட் ப்ராஃபிட் குடுத்துருந்தாய்ங்க. நெட் ப்ராஃபிட் எடுத்துருவானான்னு பார்த்தோம்னா, இத 45ன்னு வச்சுக்குவோம். இதையும் 45ன்னு வச்சுக்குவோம். இதையும் 45ன்னு வச்சுக்குவோம். 45, 45, 90, 130 எடுத்திருக்கிறான். அடுத்து ஒரு 45 வந்தான்னா, அதையும் அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேசிக் இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அ இவனுக்கு வந்து இப்ப 68 தான் இபிஎஸ் கே கே க கே பார்த்துருக்குறாங்க. இவன் 16, 16, 16ன்னு 3 16ஆ மாத்திக்குவோம். 3 16 பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 32 + 48 48 நம்ம சில்லறையெல்லாம் விட்டுருக்குறோம். எல்லாமே ரவுண்டு ஃபிகரா ஈஸி கால்குலேஷனுக்காக பார்த்துருக்குறோம். அப்ப இவன் வந்து இதையும் அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கருத முடியுது. இத இப்படி நம்ம யோசிக்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்குவோமே, டெக்னிக்கல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க? இந்த இடத்துல டெக்னிக்கல்ஸையும் சேர்த்து பார்த்துருவோம். டெக்னிக்கல்ஸ் வந்து மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. மூவ்மெண்ட்ல இருக்கு. பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ள தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, பிவோட் 1091 இப்ப அத உடைச்சு மேல போய்க்கிட்டு இருக்கிறான். அத உடைச்சு மேல போயிட்டு இருக்கிறான். அப்ப இவன் வந்து இந்த சைட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 1161 வரைக்கும் குடுத்துருக்கிறான். இன்னும் ஒரு ரூ. 70 குடுத்துருக்கிறான். சப்போர்ட் கீழ இறங்கி ஏறி, இறங்கி ஏறட்டும். அந்த மாரி போகட்டும். இப்ப இவனோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பார்த்தோம்னு வச்சுக்குவோமே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் அப்படியே கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியாவது ப்ரமோட்டர்ஸ்க்கு கொஞ்சம் பிளெட்ஜஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் பிளெட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 0%. இப்ப இங்க கூட 3% இருந்துச்சா, இங்க 3%க்கு கீழ இத்துணூண்டா தான் இருக்கு. இப்ப இவிங்க என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, நம்ம எம்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாய்ங்கன்னா, செப்டம்பர் ஏத்தி விட்டுட்டு டிசம்பர் குறைச்சு விட்டுருக்கிறான். எஃப்ஐஐஎஸ் வந்து பெருசா ஒண்ணும் குறைக்கல. இவன் வந்து ஒரு 0.3 மாத்திரம் குறைச்சிருக்கிறான். இது குறைச்சிருக்கிறான். இது ஃபர்தரா ஏறுதா இல்லையான்னு தெரியல. அவைங்க வந்து என்ன பண்ணியிருப்பாய்ங்க, அ நவம்பர் ஏறுனோனே ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணியிருப்பாய்ங்க. இப்ப திருப்பி ரீஎன்ட்ரி ஆவாய்ங்க. மார்ச் மாசத்துக்கு பிறகு கூட ரீஎன்ட்ரி ஆகலாம். அப்படி வந்துச்சுன்னா, நம்ம அந்த அப்டேட்ட நம்ம தனியா பார்த்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நகருவோம். இப்ப இது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு.
இவன் டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரூ. 5.50 டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ட நம்ம பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பேலன்ஸ் ஷீட்ட பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து ரூ. 589 கோடி ரூபாய்க்கு இருக்கு. நம்ம வந்து இவனோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ பார்த்துருவோம். புக் வேல்யூ வந்து 216 இருக்கு. புக் வேல்யூ 216ங்கிறது போன தடவைய காட்டிலும் ரூ. 53 கூட. ஸோ, அப்ப 216 இருக்கு. இந்த 216க்கு தான் 5 நமக்கு அங்கே காட்டிருச்சு. அதே மாரி ROA, ROE, ROCE இது எல்லாமே அபவ் 10% எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கான குரோத் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இந்த போன மார்ச் மாசம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போன 22 மார்ச் வந்து மைனஸ்ல இருந்ததுலேருந்து இப்ப ப்ளஸ்ல இருக்கு. ஆல்டர்னேட்டிவா ஒரு தடவ கூடுது, ஒரு தடவ கம்மியாகுது. அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இவன் வந்து 157 இதுவும் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டி 157 ப்ளஸ்ல இருக்கு. அதே மாரி நெட் கேஷ் ஃப்ளோவும் 32 பாசிட்டிவா இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில -5ம், கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில 68ம் இருக்கு. இவனுடைய டெப்ட் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். டெப்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். டெப்ட் வந்து டெப்ட் வந்து 0.1% இருக்கு. ஸோ 0.1%ங்கிறது நம்மளால அக்செப்டபிள் ரீஜன் தான். ஸோ, அதனால அத பத்தியும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ, இவன் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் பாசிட்டிவாவே போய்க்கிட்டு இருக்கிறதுனால, இந்த கம்பெனிய வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு உகந்தது. ஸோ, இப்ப இதனுடைய பேட்டர்ன பார்ப்போம். இப்ப நான் வீக்லி சார்ட் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, எல்லாரும் போல 2020ல ஃப்ளாட்டா வந்து 200 சொச்ச ரூவால இருந்திருக்கிறான். 200 சொச்ச ரூவால இருந்து இன்னைக்கு 4 மடங்கு இந்த 4 வருஷத்துல 4 மடங்கு ஏறியிருக்கிறான். வருஷத்துக்கு 1 மடங்குன்னு ஆவரேஜா கணக்கு வச்சா கூட ஏறியிருக்கிறான். இன்னும் வந்து இந்த வீக்லில வந்து இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கவே இல்ல. இப்ப அவன் வந்து உடைக்க போறானா? இல்லையாங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், சப்போர்ட் எடுத்துட்டான். எங்க சப்போர்ட் எடுத்துட்டான்? 950ல சப்போர்ட் எடுத்துட்டான். இதுதான் இந்த இதோட இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு 950, 940ல சப்போர்ட் எடுத்துட்டான்னு வச்சுக்குவோம். எடுத்துட்டு மேல போறான். மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எகைன் திருப்பி அடுத்த மாசத்துக்கு கீழ இப்படி வந்துட்டு, இல்லாட்டி இந்த மாசத்துக்கு கீழ இப்படி வந்துட்டு, அடுத்த மாசத்துக்கு உடைச்சு மேல போறேன்னு சொல்லலாம். ஏன்னா, 0.618ல கரெக்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நான் வந்து ஃபிபனாசி போட்டது இந்த ஹைக்கு, இந்த லோவுக்கு நான் போட்டிருக்கிறேன். 0.618 உடைக்க மாட்டாம அப்படியே உட்கார்ந்திருக்கிறான். ட்ரெண்ட் லைன உடைச்சு மேல போகணும். அவன் இந்த மாசமே போவான்னு நம்ம எதிர்பார்க்கல. அடுத்த மாசத்துக்கு இன்னொரு கேண்டில் போட்டான்னா, ட்ரெண்ட் லைனோட அ நேரோ பார்ட்டுக்குள்ள வந்துருவான். நேரோ பார்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு பக்கம் வெடிச்சு தானே ஆகணும். அப்படி வெடிச்சதுன்னா ரூ. 300 மேலயா? ரூ. 300 கீழயா? இவ்வளதான். எங்கிட்டோ ஒரு இடத்துல ஒரு ரூ. 300 மேலேயோ, கீழேயோ ரூ. 300 சரி, மேல ரூ. 300ன்னா கூட நம்ம ஃபிபனாசில போடுறது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கீழ ரூ. 300ன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே ஃபிபனாசிய நம்ம இங்க நம்ம சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்குல்லாம் சொல்லிறலாம். இருந்தாலும் நம்ம ஃபிபனாசில அதையே போடுவோமே! இப்படி போட்டோம்னு வச்சுக்கங்களேன், 0.618 785 வந்துருச்சா? கீழ ரூ. 300 அவ்வளோதான். 785 இந்த கரெக்ட்டா வந்துருச்சா? 1.414னாக்க இங்கிட்டு. அவ்வளோதான். இப்ப நம்ம இத அழிச்சுக்க வேண்டியதான். மேல ஒரு 115 கீழ ஒரு 1.618 கீழ ஒரு 1.615 ரீசன்ட் சைக்கிள்ல நம்ம போட்டுக்கிட்டோம். இது சப்போர்ட்டு. இத நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். பிரேக் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. பிரேக் பாயிண்ட் இதுதான் நமக்கு பிரேக் பாயிண்ட். ஸோ, அப்ப இந்த இந்த இடம் தான் நமக்கு பிரேக் பாயிண்ட். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான்னா, அவன் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு தான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கணும். நம்ம இந்த இடத்த பிரேக் பண்றதுக்கு தான் ட்ரெண்ட் லைனே போட்டிருக்கிறோம். ட்ரெண்ட் லைன போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ, இப்ப இந்த மாதிரியான இதுக்கு கரெக்ட்டா வந்து பிவோட் பாயிண்ட்ல எட்ஜ் எடுத்து போறான். கீழ இறங்கினான்னா 300 பாயிண்ட், மேல ஏறினாலும் அதே 300 பாயிண்ட். மேல ஏறினாலும் 1350 1300லேருந்து 1350 இந்த ரேஞ்சில நம்ம எடுக்கிறோம். ஏன்னா 1.414யும் சேர்த்து நம்ம மார்க் பண்றோம். காரணம் என்னன்னா, மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் ஆகுறான்னா 1.414ஓட ரிவர்ஸ் ஆயிருவான். அதனால இங்கிட்டு 300 அங்கிட்டு 300 மேல 300 கீழ 300 அப்படிங்கிற ஒரு
இதோட நம்ம இந்த ஸ்டாக்க நம்ம வந்து செட் பண்ணி இது பண்ணிக்குவோம். ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். மேல வெடிச்சு போனான்னா ஒரு ரூ. 300 300ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25% ஆயிருது இல்லைங்க. எங்கிட்டு போனாலும் 25%, மேல போனாலும் கீழ போனாலும் 25%. அதனால மேல 300 கீழ 300 அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க உங்களுடைய நண்பருக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதா இருக்குன்னு கருதுனீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு வியூவர்ஸையும் இந்த வாட்ச் டைம் அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க கொஞ்சம் பண்ணி நமக்கு ஆதரவு குடுங்களேன். அ கேட்கக்கூடாது தான். பட் இருந்தாலும் நம்ம கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாம அ இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஆதரவு குடுங்க. நல்லா சந்தோஷமா நமக்கு தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அதேமாரி லைக் போட மறந்துறாதீங்க. ஏன்னா, அந்த YouTube ஏஐ வந்து அது ப்ரமோட் பண்ணுமாமே. கமெண்ட் போட்டா ப்ரமோட் பண்ணுமாம். அ நமக்கு கொஞ்சம் லேட்டா தான்ப்பா புரிஞ்சுக்குவோம். நம்மலாம் கொஞ்சம் பழமைவாதிகள். அதனால நீங்க வந்து பார்த்த உடனே பார்த்துட்டு இருக்கும்போதே ஒண்ணு உங்க பொண்ணான விரல ஓட்டு போடுற மாரி கிளிக் பண்ணிருங்க. சந்தோஷமா இருந்துச்சுனாக்கா, சந்தோஷம்னு கமெண்ட் போடுங்க. துக்கமா இருந்துச்சுனாலும் பரவால்ல, நீங்க பண்ணது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலாவது கமெண்ட் போடுங்க. இதெல்லாம் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஆதரவு பெருக்குங்க நண்பர்களே. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.